அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ளஷ் மீடியா சொந்தங்கள் அனைவரையும் மற்றுமொரு நிகழ்ச்சியிலே சந்திப்பதினூடாக மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தவிர்க்கப்பட வேண்டிய தீய பண்புகள் என்கின்ற தொடரில் நாம் சில விஷயங்களை பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் எமது சமுதாயத்தில் இன்று பரவலாக காணப்படுகின்ற அல்லது பேசுபொருளாக இருக்கின்ற அமானித மோசடி என்று சொல்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அமானித மோசடி என்பது இன்றைய கால சூழலில் மனிதர்கள் மத்தியில் சர்வ சாதாரணமாக மாறிப்போயிருப்பதை பார்க்கிறோம். ஒன்று பொருளாதார ரீதியான மோசடி, இன்னும் ஒரு புறம் குடும்பங்களுக்கு இடையிலான, நட்புகளுக்கு இடையிலான, உறவுகளுக்கு இடையிலான மோசடி என்று பல்வேறு வடிவங்களில் இந்த அமானித மோசடி பரவலாக காணப்படுவதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லுகிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஹூனுல்லாஹ வர் ரசூல வ தஹூனு அமானாத்திக்கும் வ அன்தும் தஅலமூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மோசடி செய்ய வேண்டாம். வ தஹூனு அமானாத்திக்கும், உங்களுடைய அமானிதங்களுக்கும் நீங்கள் மோசடி செய்ய வேண்டாம். வ அன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தவர்களாக இருக்கின்ற நிலையில் இந்த மோசடியை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையிலே குறிப்பிடுகிறான். இதில் இரண்டு விஷயத்தை அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகிறான். ஒன்று, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தஹூனுல்லாஹ வர் ரசூல, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் செய்கிற மோசடி என்று முதலாவது ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா சுட்டி காட்டுகிறான். அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் செய்கிற அமானித மோசடி என்பது அல்லாஹுடைய விஷயத்தில், அல்லாஹுடைய தூதருடைய விஷயத்தில், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் கடமையாக்கிய விஷயத்தில் அவர்களுடைய வழிகாட்டலை நாம் பின்பற்றாமல் நடப்பதும், அந்த வழிகாட்டலுக்கு புறம்பான விதஅத்தான காரியங்களை நாங்கள் நல்லதாக கருதி செய்வதும் அல்லாஹுடைய தூதருக்கும் அல்லாஹுக்கும் செய்கின்ற மோசடியாக இந்த மார்க்கத்திலே கருதப்படுகிறது. எப்பொழுது மார்க்க விவகாரங்களில், வணக்க வழிபாடுகளில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு விஷயத்தை வழிகாட்டி இருக்க, எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்க, அது இப்படித்தான் என்று எங்களுக்கு சரியான ஒரு பாதையை அமைத்து தந்திருக்க, அதை விட்டும் நாம் தடம் புரண்டு இன்னும் ஒரு புதிய வழியை நாம் பின்பற்றுவோமாக இருந்தால் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதருடைய விஷயத்திலும் நாம் மோசடி செய்கிறோம் என்பதற்கான அடையாளமாக அது இருக்கும். அதே போன்றுதான் அடுத்த வசனத்தில் அல்லாஹ், அந்த தொடரில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வ தஹூனு அமானாத்திக்கும், அமானித மோசடியையும் நீங்கள் செய்யாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களிலே இந்த அமானித மோசடியை பற்றி எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஒரு விஷயத்தில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே சொல்கிறார்கள், ஆயத்துல் முனாஃபிகி ஸலாசுன், ஒரு நயவஞ்சகனுடைய அடையாளம் 3. இதா ஹத்தஸ கதிப, அவன் பேசினால் பொய் பேசுவான். வைதா வஅத அஹ்லஃப, அவன் வாக்குறுதி தந்தால் மாறு செய்தான். வைதுத்துமின ஹான, அவன் நம்பப்பட்டால், அவன் ஏதாவது ஒரு விஷயத்தில் அமானிதமாக இருந்தால் அதற்கு மோசடி செய்வான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்களை பற்றி அடையாளப்படுத்துகிற பொழுது எங்களுக்கு சொல்கிறார்கள். அதே போல இன்னும் ஒரு வசனத்திலே, இன்னும் ஒரு ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அத்தில் அமானா, நீங்கள் அமானிதங்களை நிறைவேற்றி விடுங்கள். இலா மனித்தமனக, உங்களை நம்பிய ஒருவனுக்கு, உங்களை யாராவது நம்பி ஒரு விஷயத்தை ஒப்படைத்தால், ஒரு விஷயத்தை சொன்னால், ஒரு விஷயத்திலே உங்களோடு நம்பிக்கையோடு நடந்தால் அந்த அமானிதத்தை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள். வலா தகுன் மன் ஹானக, மாறாக உங்களுக்கு யாராவது மோசடி செய்தால் கூட அவனுக்கு நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாட்களிலே நாம் அதிகமாக இந்த அமானித மோசடி என்கிற விஷயத்தை கேள்விப்படுகிறோம். குறிப்பாக பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே, வெளிநாடுகளிலே இருந்து பல வருடங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து சில சகோதரர்கள் இன்னும் ஒரு சகோதரனிடத்திலே நம்பிக்கைக்காக வேண்டி தொழில் செய்வதற்காக காசை கொடுக்கிறார்கள், அல்லது ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர்களுடைய சொத்துக்களை அவர்களிடத்திலே கொடுக்கிறார்கள். தொழில் செய்துவிட்டு உங்களுக்கு லாபம் தருகிறோம் என்று சொல்லி அதை வாங்கி எடுப்பவர்கள் 1 மாதம் 2 மாதம் என்று அதற்குரிய லாபத்தை கொடுத்துவிட்டு
விட்டு பிறகு அந்த லாபத்தையும் கொடுக்காமல் முதலையும் கொடுக்காமல் அவர்களை ஏமாற்றி 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 கடைசியிலே ஊரை விட்டு ஓடி போகின்ற அல்லது ஏதோ ஒரு நிலையில் அவர்களை கைவிட்டு விடுகிற சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இதனால் நடுத்தருவுக்கு வந்த குடும்பங்கள் எத்தனையோ பேர் மிக மன கஷ்டத்தோடும் உளவியல் தாக்கங்களோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலை நாம் பார்க்கிறோம். இப்படி பொருளாதார ரீதியான மோசடி என்பது இன்று மிக அதிகமாக இருக்கிறது. நம்பிக்கைக்கு ஒருவரிடத்திலே போய் கடன் கேட்பார்கள், அவசரமாக கடன் வேண்டும் என்று அவர்களுடைய கஷ்டங்களை சொல்லி கேட்பார்கள். இவர்களும் இறக்கப்பட்டு அந்த தங்களிடத்தில் இருப்பதை மிக சிரமப்பட்டு அவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். வாங்குகிற பொழுது சந்தோஷமாக வாங்கி கொண்டு இந்த தவணையிலே இந்த நாளிலே உங்களுக்கு தருவோம் என்று சொல்லி வாங்குகிறவர்கள் காலத்தை இழுத்தடித்து அந்த காசை கொடுக்காமல் ஏமாற்றி கடைசியிலே கடன் வாங்கியவன் அவனை பார்த்து பதுவா செய்கின்ற அளவுக்கு திட்டுகின்ற அளவுக்கு நிலைமைகளை மாற்றிவிடுகிற சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி இந்த அமானித மோசடி என்கிற விஷயம் அல்லாஹுவால் சபிக்கப்பட்ட, அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் அல்லாஹு தஆலாவுடைய திருமறையிலே சொல்கிற பொழுது வஅன்னல்லாஹ லா யஹ்தி கைதல் ஹாயினீன், மோசடி செய்பவர்களுடைய சூழ்ச்சிகளுக்கு அல்லாஹு தஆலா வழிகாட்ட மாட்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். மோசடிக்காரர்கள் அல்லாஹுடைய நேர்வழியை பெறமாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்தினூடாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். இதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு செய்தியிலே சொன்னார்கள், ஈயாக்கும் வல் ஹியானா, மோசடி செய்வதை உங்களுக்கு நான் எச்சரிக்கின்றேன், ஃபஇன்னஹா பிஸத்தில் பிதானா, அது மிக மோசமான ஒரு பண்பு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இந்த மோசடி என்பது பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல, இன்று குடும்பங்களுக்குள்ளும் இந்த மோசடி பரவி போய் இருப்பதை பார்க்கிறோம். கணவன் மனைவி என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பம், கணவன் இன்னொரு அந்நிய பெண்ணோடு தொடர்பாக இருக்கிறார், மனைவி இன்னொரு அந்நிய ஆணோடு தொடர்பாக இருக்கிறார். இப்படி அவர்களுக்கு மத்தியில் குடும்ப வாழ்க்கையில் நம்பிக்கையோடு சென்று கொண்டிருக்கிற பயணத்தில் நடக்கிற மோசடிகளை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல நண்பர்கள் மத்தியிலே நல்ல முறையிலே பழகுகிற பொழுது, நேசமாக இருக்கிற பொழுது அவனுடைய குறை நிறைகளை பற்றி அந்த மற்ற நண்பனிடத்திலே இவன் பேசுகிறான், அமானிதமாக சில விஷயங்களை சொல்லுகிறான். ஆனால் அவர்களுக்குள் நட்பில் ஏதாவது பிரச்சனை வந்துவிட்டால், ஏதாவது தடங்கல்கள் ஏற்பட்டு விட்டால், ஏதாவது முறிவு ஏற்படுகிற சூழல் வந்துவிட்டால், நம்பிக்கைக்கு சொன்ன அத்தனை விஷயங்களையும் இன்று அடுத்தவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிற, அதற்கு ஒரு படி மேலே போய் சமூக வலைத்தளங்களிலே அவற்றை பதிவு செய்து அதன் மூலமாக இன்பம் அடைகிற, அடுத்தவர்களுடைய குறைகளை வெளிப்படுத்தி அந்த அமானிதங்களை வெளிப்படுத்தி அதன் மூலமாக அந்த மோசடி செய்கின்ற பல சகோதரர்களை இன்றைய கால சூழலிலே நாம் கண்டு வருகிறோம். இந்த அமானித மோசடி என்று சொல்கிற இந்த பண்பு மிக மோசமான, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கண்டித்த மிக மோசமான ஒரு பண்பு என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் நல்ல இபாதத்துகளை செய்து வருகிற நாம், எங்களுடைய இபாதத்துகள் அடுத்தவர்களுக்கு சொந்தமான இபாதத்துகளாக மாறிவிடாமல் எங்களுக்குரிய இபாதத்துகளாக இருக்க வேண்டும் என்றால் இவ்வாறான பண்புகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாளை மறுமையில் யாருடைய அமானிதத்தின் விஷயத்தில் நாங்கள் விளையாடினோமோ, கையடித்தோமோ, யாருடைய அமானிதத்திற்கு மோசடி செய்தோமோ அவர்கள் அல்லாஹ்விடத்தில் வந்து முறையிடுகிற பொழுது எங்களுடைய நன்மைகளை தூக்கி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய பாவச் சுமைகளை எங்களின் மீது சுமத்தி நாம் எவ்வளவுதான் இபாதத்துகள் செய்தாலும் கூட, எவ்வளவுதான் நன்மைகள் செய்தாலும் கூட அந்த நன்மைகளுடைய பலனை அல்லாஹு தஆலா மறுமையில் இல்லாமல் செய்து எங்களை நஷ்டவாளியாக ஆக்கி விடுவான் என்பதை ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அமானித மோசடி என்பது மிக மோசமான ஒரு பண்பு, தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு குணம், மார்க்கம் எங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிற விஷயம் என்பதை உணர்ந்து நாம் எல்லோரும் இந்த பண்பிலே இருந்து விலகி செயற்படுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஸ்ஹர் ரமலான் 2026 இன்றைய நாளுக்கான கேள்வி: அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் செய்கின்ற அமானித மோசடி பற்றி குறிப்பிடுக. கேட்கப்பட்ட கேள்விக்கான சரியான பதிலினை உமது பெயர், முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கம் என்பவற்றுடன் 07026555658 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து வெற்றியாளர்களாக மாறுங்கள்.